ஒரே கட்சிக்குள்ளேயே தலைவராக விடாமல் காலை பிடித்து இழுப்பார்கள், சதி செய்வார்கள். அவன் கட்சி தலைவராகிடக்கூடாது, ஆனா முதலமைச்சர் ஆகிடுவான். முதலமைச்சராக வேண்டுமானால் அவர் கட்சி தொடங்கி நடத்த வேண்டும். கட்சியை நடத்துவது என்பது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. எவ்வளவு இடர்கள், விமர்சனங்கள், அவதூறுகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் சந்தித்தாக வேண்டும். மக்களை சந்தித்தாக வேண்டும். மக்களின் நம்பிக்கையை பெற்றாக வேண்டும். உட்கட்சி முரண்களை சந்தித்தாக வேண்டும். உள்ளுக்குள்ளே ஒரே கட்சிக்குள்ளேயே தலைவராக விடாமல் காலை பிடித்து இழுப்பார்கள், சதி செய்வார்கள். அவன் கட்சி தலைவராகிடக்கூடாது, ஆனா முதலமைச்சர் ஆகிடுவான். தலைவராக விட மாட்டார்கள். தலைவரானாலும் முதலமைச்சராவது என்பது அவ்வளவு கடினமானதல்ல. அந்த கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற வேண்டும். தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதிகள், அதுல சரிபாதி என்பது 117. நீங்கள் ஆட்சி அமைக்க வேண்டுமானால் 118 இடங்களிலாவது வெற்றி பெற வேண்டும். 118 இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்று, அந்த வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக உங்களை தேர்ந்தெடுக்கிறோம் என்று அவர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் முதலமைச்சராக முடியும்.